ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெம்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நகை எடுக்க போறோம். உன்னை யாருன்னா கேட்டாங்களா? இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்றது தான். ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்கு ஒரு சில ஸ்டட் எல்லாம் வேணுமா இருக்குது. அந்த நிந்தி படிக்க போனதுல ஏதாவது ஒன்று தேருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த நகையை தான் மூட்ட போகிறோம். ஓகேவா? அதில் போய் என்னென்ன கிடைக்குதுன்னு தெரியல. நாங்கள் ஒரு காசு வந்து சீட்டு போட்டு எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த சீட்டு வந்து ஒரு சீட்டு வந்து இவருக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக நான் போட்டு வச்சிருந்தேன். ஓகேவா? அந்த சீட்டு தான் எடுத்திருக்கேன். அது என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வாங்க. மற்றதெல்லாம் நம்ம அப்படியே அது கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க போய் நகையை மூட்டிட்டு வந்துட்டோம். என்ன நகை ஒரே குஷியா இருக்குது. குஷிக்கு என்ன காரணம்? என்னது? பாருங்க, கையில போட்டு பாருங்க. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் நம்ம மூட்டணும் அப்படிங்கறத வந்து வீட்டுல வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? என்னதான் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் எடுத்து மாட்டின்னு இருக்க முடியாது. ஓகே, என்ன இப்போ வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லாம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இந்த இதுல வந்துட்டே இருக்கு. அதுக்காக தேவைப்படுது. அதனால சேஃப்டி பர்பஸ்க்காக போட்டிருந்த சீட்டை வந்து நம்ம எடுத்துட்டு சரி நகையா மூட்டி வச்சுப்போம். அது வந்து என்னன்னா, கடைசியில் நமக்கு தேவைன்னா கூட நம்ம வச்சு கூட பிளச் பண்ணி கூட நம்ம கேஷ் வாங்கிக்கலாம்ல. அதனால என்ன பண்ணிட்டோம், ஓகே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகையை வந்து மூட்டிட்டு வந்து வச்சுட்டோம். இந்த ஒரு 2 monthsக்கு எனக்கு வந்து ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது. அதை மூட்ட வேண்டியது தானப்பா. மோந்திரம்லாம் இருக்குது. இத்தனை போட்டுங்கிற இது பத்தாது. இததான் எல்லாரும் கேக்குறாங்க. 4 மோதிரம் இருக்குது. ஃப்ரீயா சாக்ரிஃபை பண்ணுது, நீயே சாக்ரிஃபை பண்ண மாட்டேன்றன்ட்டு. புரியுதா? சாக்ரிஃபை பண்றதுனால தான் எல்லாத்தையும் கொண்டு பிளச் பண்ணேன் நானு. அப்ப நானும் தானே பிளச் பண்ணேன். 4 மோதிரத்தை குத்தி அதுவா? 4 மோதிரம். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்பயுமே சிம்பிளா தான் ஜுவல்ஸ் போட்டிருப்பேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க கழட்டணும்னு வையேன், கார்டன் பானிபூரி பாய் மாதிரி ஆயிடுவேன். பானிபூரி பாய். அதனால வந்துட்டு சரி வேணா நீ போட்டு நிறைய. ஆனா எனக்கு தேவைன்னா பெரிய லாங் செயின் நான் கழட்டி வாங்கி போட்டுப்பேன். அந்த மாதிரி தான். அதனால அது பிரச்சனை இல்லை. நாங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி போட்டுப்போம். அதனால ஒன்றும் இஷ்யூவே கிடையாது எங்களுக்கு. அதனால சரி ஒரு சிலர் தான் வந்து நம்ம மூட்டை முடிஞ்சது. அதை வந்து நான் என்ன அப்படிங்கிறது வீட்டில் சொல்றேன். இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா வந்து நம்ம அர்பன் ரைஸ் வீட்டுக்கு போறோம். ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே வந்து நம்மளால அன்னைக்கு அவங்க சண்டே வந்து கூடி வந்துட்டாங்க. அதனால நம்ம அன்னைக்கு வந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியல. உள்ள அலோவ் பண்றதுக்குள்ள அவங்கள பெரும் பிரச்சனையாயிடுச்சு. அது உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலா அவங்க வந்து முதல்ல கீ வாங்காம நம்ம எதுவுமே வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்ல கம்யூனிட்டிக்குள்ள நம்ம அப்ரூவல் வாங்காம உள்ள விட மாட்டாங்க. அவங்க கீ தான் வாங்க வராங்க நாங்க நினைச்சிருந்தா அவங்க ஃபுல் லக்கேஜ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதனால அவங்கள ஒரு வழியா வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு விடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. அதை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்னன்னா, நம்ம அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து இன்னும் எதுவுமே வந்து நம்ம சைன்லாம் எதுவுமே இல்லை. எதுவுமே அங்க மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்ல டெனன்ட் நம்ம வீட்டுல இருக்காங்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் அங்க கொடுக்கணும். அதுவுமே வந்து நம்ம எதுவுமே செய்யல. அதெல்லாம் இன்னைக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கலாம் டெனன்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக போயிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அங்க ஏதோ கரண்ட் வேற போயிடுச்சான். என்ன பிரச்சனை தெரியல. அது வேற நம்ம போய் அந்த பஞ்சாயத்தை முடிக்கணும். அப்புறம் நிறைய பிளான்ல ஏதோ வச்சுருக்காரு. நானும் நிறைய பிளான் வச்சுன்னு இருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஈவினிங் டைம் வேஸ்ட் பண்ணி தான் எல்லாமே வந்து ரிஜெக்டட். நோ, ஐ அம் ஹாப்பி. செலிப்ரேஷன் மூட்ல இருக்கேன் நானு. செலிப்ரேஷன் மூட்ல இருக்கறியா? ஆமா. 2 பொருள் எடுத்ததுக்கே செலிப்ரேஷன் மூடான்னு. ஆமா. வர எப்படி ஆயி போச்சு பாருங்க फ्रेंड्स எங்க கதை. ஏதாவது ஒண்ணுனா செலிப்ரேஷன் மூட்ன்ட்டு ஏதாவது போய் இது பண்ண வேண்டியது. ஆமா, நம்மள செலிப்ரேட் பண்ணிக்கணும். செலிப்ரேஷன் மூட் உனக்கு சக்சஸ் பண்ணிட்டியா நீ? இப்ப ஸ்டார் பிரியாணில போய் பிரியாணி தின்னுட்டு தானே வர. அப்படி எல்லாம் கிடையாது. இது வந்து வேற செலிப்ரேஷன். ஓகேவா? அந்த செலிப்ரேஷனே இருக்கு ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது என்னமோ சொல்லணும்னு வந்தப்ப மறந்துட்டேன். சரி, எதுவா இருந்தாலும் என் மூஞ்சி கரண கொடூரமா தான் இருக்கும். ஏன்னா மேக்கப் போட மாட்டேன். நான் வந்து இயற்கையிலேயே அழகு. அதனால வந்து இருக்கிறதுனால மேக்கப் போட்டா திரும்பி ஆயிடுமோன்னு பயத்திலேயே வந்து நான் எதையுமே போடாமே வரதுல வெறும் சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீம் அது மாதிரி மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறது. இன்னைக்கு வந்து எனக்கு லிப்ஸ் கொஞ்சம் ட்ரையா இருந்ததுனால லிப் பாம் மட்டும் போட்டு வந்தேன். பட் ஆனா அதுவுமே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்துட்டு செலிப்ரேஷன் மூட்ல இருக்கிறதுனால இப்ப கிளம்பிட்டோம். நேரா அங்க போயிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பிளான், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோல இடையிலயும் வரலாம், லாஸ்ட்லயும் வரலாம் நம்மளோட ஜுவல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அப்படியே நம்ம விளாக்குள்ள அப்படி கடந்து போய்கிட்டே இருப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வழியா ரீச் ஆயிட்டோம். இப்போ போயிட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ், அப்புறம் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு கீழே கூப்பிட்டு போய் ஆபீஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டு வரணும். எதுக்கு இவன் வீடியோ எடுக்கிறான், ஒய் நம்மளை கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு பாப்பாரு செக்யூரிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போயிட்டு பார்க்கலாம்.
இப்ப வர வர கிரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா செம்ம கிரௌட் ஆகி போச்சு. எப்ப வந்தாலும் பார்க்கிங்கே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் டென்ஷன் ஆகுறாங்க. இன்னும் அந்த பக்கம் பார்க்கிங் ஓபன் பண்ணல, அதனால அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் பார்க்கிங் வராங்க. அம்யூனிட்டிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டியூ டு ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா? மெயில் வந்திருந்தது எனக்கு. அப்படியா? அப்ப ஸ்விமிங் பூல் எல்லாம் இப்போ க்ளோஸ் தானா? எப்ப பார்த்தாலும் இப்படியே வேடிக்கை பாப்போமாப்பா? ஆமா, நீ வந்து தங்கும் போது வாங்க குளிக்கலாம்னா வரல. அப்போ எங்க அப்போ கிடையாதுன்னாங்க. அந்த பக்கம் முன்னாடி நிறுத்து, ஃப்ரண்ட்ல போய் அத பார்ப்பா, அழகா தெரித்து பார்ப்பா. தெரியுது, அங்க தெரியுது தான், இல்லன்னு சொல்லி நான். இங்க பாருங்க எவ்வளவு அழகா தெரியுது ஸ்விம்மிங் பூல். இப்படியே வச்சு வச்சு வேடி காட்டுவாங்க போல. அந்த ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம் அங்க இருக்கும் போது. இல்லப்பா இப்படியே வச்சு வச்சு வேடி காட்டுவாங்களோ இங்கேயும் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. எல்லாரும் வந்து ஆக்சுவலா நம்ம வீட்டுல குடி வந்திருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பிள்ளைங்க வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு அங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கூப்பிட்டு இது பண்ணாங்க. இதுதான் வருவாங்க பாரு, இங்கதான் வருவாங்க பாரு வெளியில. இங்கதான் வெளியே வருவாங்க. ஓரமா நிப்பாட்டு வரட்டும். ஓகே, எனக்கு ஜாலியா இருக்கும். இங்க வந்தாலே ஒரு குஷி வந்துடும் எனக்கு. அப்படியே மூஞ்சில 32 பல்லு அப்படியே பிரகாசமா தெரியுமே. பாருப்பா எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. 7 வாங்க சொன்னாங்க, நீ வாங்கிருக்க வேண்டியது தானே? 7 தானே? இன்னும் ஆரம்பிக்கல. இல்ல அதுதான் ஏன்னு நினைக்கிறேன். பாதி வந்துச்சு. அதுதான் சீக்கு அடுத்தபடியா இருக்கிறது தான் ஆமா, பீச் வியூ கிடைக்கும் அப்படின்னாங்க. இங்க மேக்ஸிமம் டாக்டர்ஸ், செட்டிநாடுல வேலை செய்யறவங்க, ஐடி பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி. இல்ல இப்ப காரை விட்டு இறங்குனா பின்ன ஓடி வந்துருவார் செக்யூரிட்டி. கிட்ட 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 சார் கார் இங்க பார்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, அதனாலதான் கார்லயே உட்காந்துருக்குறோம் நாங்க. நம்ம மேல போயிருந்துருக்கலாம், பாவம். அது வந்து கன்வீனியன்டா இருக்காது அவங்களுக்கு. ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. கரெக்டா? கரெக்ட் தான், டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா போன வாட்டி ஸ்டே பண்ண பசங்க தான் அப்படியே நம்ம வீடை வந்து இதுவா மாத்திட்டானுங்க. நைட் ஆனா 24 நைட்ல வந்து எங்க வீடு மட்டும் அப்படியே பிரகாசமா இருக்குமாமா. நைட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கானுங்களாம். ஒரே சவுண்டா இதெல்லாம் போட்டு ஒரே என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அதுல ஒரு பையனோட அப்பா வந்து சி பிளாக்ல வாங்கியிருக்காரு. இப்ப சி பிளாக்ல போய் அந்த அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பானுங்க. பசங்கன்னா அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா பட் எந்த விதத்துலயும் அவங்க நமக்கு தொந்தரவே கொடுக்கல. அதெல்லாம் ஒரு போன் கூட வந்தது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அவனுங்களே உடச்சானுங்க. சேர புது சேர் வாங்கி வந்து வச்சுட்டானுங்க. அவனுங்களே லாக்க உடச்சானுங்க, புது லாக்க போட்டு விட்டானுங்க. அந்த மாதிரி நமக்கு அக்ரிமெண்ட் க்ளோஸ் பண்ற அன்னைக்கு தான் அவங்க அப்பா சொன்னார், சார் சேரை உடச்சிட்டானுங்க, வேற வாங்கி வந்து போட்டானுங்க, லாக்க உடச்சிட்டானுங்க, வேற வாங்கி போட்டானுங்கன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு. நடுவுல எல்லாம் ஒரு போன் கூட வந்தது கிடையாதுங்க. அந்த மாதிரி நம்மளை டென்ஷன் பண்ணாத டெனன்ட்டா நமக்கு வேணும். ஆமா, இந்த வியூ இது வரைக்கும் இப்படி பாத்துருக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அவங்க பாருங்க, ரெண்டுத்துக்கு சென்டர்ல ஒரு கேப். பூமி விளைகிறது, கொடுக்க வேண்டும். முக்தி இல்லப்பா, முக்தின்னா செத்த பிறகு கொடுக்கறதுக்கு பேர் தான் முக்தி. கிஸ்டி வானம் விளைகிறது, பூமி வானம் விளைகிறது, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்டி, நீ முத்தி அப்படின்ட்ட. அவன் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பழமொழியை திருடிக்கணும். திருட்டு நாய கம்பு நாட்டி எல்லாத்தையும் திருடிக்க வேண்டியதுதான். நமக்கு தகுந்த போலாமா அப்படின்னு நான் கேட்டேன். நீ வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்றியா? அவங்க வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, நம்ம கீழே குத்த வச்சு நின்னுங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாரு. பரவாயில்ல, அதுக்கு மேல ஒரு எட்டு போய் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நான் பால்கனி நீ ஓடி போய் நின்று எட்டி பார்த்துட்டு ஓடி அனுப்புனா வாடகை கூட்டத்துக்குள்ள வாழ்க்கையில் ஓடி போயிடுச்சு. இப்போ நீ இப்படி ஒரு ஹவுஸ் ஓனரா இருக்க கூடாதுப்பா. நீ வந்து டெரர் ஹவுஸ் ஓனரா இருக்க. சரி, நான்சென்ஸ் ஹவுஸ் ஓனர். நீ என்னதுக்கு டெரர்? சும்மா போனதுக்கு வீட போய் பால்கனில எட்டி பார்த்துட்டு வருவே நீ. உனக்கு பிரைவசிங்கிறதே தெரியாதாப்பா? உனக்கு பிரைவசியே இல்லையாப்பா? எதுக்கு? இப்ப சொன்னதுக்கு தான் சொல்றேன். வந்துட்டாங்கப்பா. செட்ஜி இல்ல, போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. எல்லாத்தையும் வந்து எனக்கு இப்போதைக்கு என்ன நம்ம பட்ஜெட்டுக்கு மூட்ட முடியுமோ அவ்வளவுதான் மூட்டணும். அதுலயும் கால்குலேஷன் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த பொருள் மூட்டிக்கலாம், அந்த ஆப்ஷன் கூட இருக்கு அப்படின்னீங்க. ஆனா வந்து நான் வச்சது வந்து ஒன்று வச்சது வந்து நிறைய நான் சொன்னேன். எனக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சது வந்து 1 இயர்ல வச்சிருக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கீம்ல இருக்கும்போது இவ்வளோ 5 லட்சத்துக்கு கீழே வந்துட்டா எடுக்க முடியாதான், மொத்தமா தான் மூட்டணுமா.
ஷாக் ஆயிட்டு நீ கேட்டவுடனே ஐயோ அப்படின்ட்டு. நம்ம வந்து மந்த்லி வட்டி கட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா எதை வேணாலும் நம்ம மூட்டிக்கலாம், எதை வேணாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம், மாத்தி கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த ஸ்கீம்ல இல்லாதனால ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வேற மாத்தி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டண்டனை இதுதான் இன்னைக்கு வந்து நான் மூட்டிட்டு வந்தேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இது லாக்கருக்கு போயிடும். ஓகே, நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க இப்படி எல்லாம் வீடியோல காட்டுறீங்க, காட்டினா சேஃப்டி இல்லை அப்படின்னு. இது வந்து இப்ப நாளைக்கு காலையில் நீங்க 11 மணிக்கு வீடியோ பார்க்கறதுக்குள்ள இது லாக்கருக்கே போயிடும். ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம ஜுவல்ஸ் எதுவுமே நம்ம வச்சுக்கிறது இல்லை, எல்லாமே நம்ம லாக்கர்ல தான் அப்படி வச்சிருக்கோம். அதனால பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போதைக்கு என்ன அப்படின்னா இது வந்து என்னோட ஆரம், நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. 4 பவுன் ஆரம் இது. ஓகேவா, இது இப்போ இந்த நெக்லஸ் போட்டா புதுசாக வாங்கின நெக்லஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும்ல இது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வளையல் இது 2.5 பவுனுக்கு எடுத்தேன். இது வந்து என்னோட கமல் 2 ஜிம்கா 1.5 பவுன். அப்புறம் வந்துட்டு இது 1 பவுன் மாட்டல். இது எடுத்தா களைஞ்சிரும், அழகா அடுக்கி வச்சிருக்கேன், களைஞ்சிரும். இங்கே காட்டு என் மாட்டல். இது என்னுடைய மாட்டல். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். திருப்பி இதை ப்ளச் பண்ணாமல் நம்ம கையை சுருக்கி காலை சுருக்கி அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ₹1 கூட நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சு கையை சுருக்கி காலை சுருக்கணும். அந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் வராது, சுட்டு போட்டால் கூட வராது. ஓகே, நாங்களும் ஹாப்பியாக இருப்போம், சேவிங்ஸும் பண்ணுவோம். இது மாதிரி தான் நாங்கள் பழகிருக்கோம். எல்லாத்தையும் வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்துணுங்கிறதுலாம் எங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். இதை வந்து நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம சீட்டு போட்டோம். சீட்டு போட்டதில் வந்துட்டு இன்னைக்கு வந்து சரி ஓகே இது எடுத்து வச்சிருவோம். இது நமக்கு இப்போ யூஸ் ஆகலைனாலும் நாளைக்கு ஏதாவது ஜுவல்ஸ் ப்ளச் பண்ணி கூட நம்ம இது பண்ணி. அதெல்லாம் இப்போதைக்கு அவளுக்கு அந்த ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தா. ஆனால் நான் ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன், ஏன் அப்படியே எல்லா கிரெடிட்டையும் உன் பேர்லயே தூக்கிறேன் நீ? சரி யோசிச்சு இது பண்ண எடுத்து கொடுக்கல, நீ எடுக்கணும் அந்த எண்ணமே எங்களுக்கு இப்ப இல்ல. ஆக்சுவலி ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன், என்ன போச்சா பேபிமா கல்யாணம் பண்ணிட்டு நகையெல்லாம் போச்சா அப்படின்னு ஒரு மெசேஜை பார்த்தேன். அப்படியெல்லாம் கிடையாது. இது எதுக்காக, ஆமா இதுக்கு வந்து நம்ம ரிசப்ஷனுக்காக தான் வச்சோம். பட் ஆனாலுமே இது மூட்டிடும்னு எனக்கு தெரியுமே. இப்ப மூட்ட முடியாத சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால, அதனாலதான். இல்ல அப்படின்னா நம்ம அப்பவே வந்து நம்ம இடையில அப்பவே செஞ்சிருப்போம். செய்ய முடியாததுக்கு ரீசன் என்னன்னா இப்ப எனக்கு தேவையில்லை, ஜுவல்ஸ் எனக்கு தேவையில்லாம இருந்தது, இப்ப எனக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஜூன் மாசத்தோட முடியுது, அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படாது. திருப்பி வேணா நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் நீங்க வந்து அப்பப்ப நான் காட்டுறேன். எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் நான் ஒட்டுக்கா ஒரு கலெக்ஷன் போடுறேன். இப்ப என்கிட்ட இருக்கிறது மட்டும் நான் காட்டிட்டேன். ஒட்டுக்கா காட்டி முடிச்சு வீடியோ எடிட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போயிடணும். அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒட்டுக்கா உங்களுக்கு ஒரே டைம்ல காட்ட முடியுமா அப்படின்னா அது பாசிபிளாங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனா பட் என்கிட்ட ஸ்டட் கலெக்ஷன் நிறைய இருக்கு. நான் ஸ்டட் நிறைய வச்சிருக்கேன். அந்த ஸ்டட் எல்லாத்தையும் மொத்தத்தையும் வச்சுட்டு இப்போ ஒரே ஸ்டட் தான் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆரமே இப்போ 4 ஆரம் இருக்குது. நிறைய ஸ்டட் குட்டி ஸ்டட் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் மொத்தமா வச்சுட்டேன். இப்போ ஒன்னே தான் வச்சிருக்கேன். வேற வழி இல்ல, மாத்தி போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால சரி ஓகே நம்ம தியாகம் பண்ணணும். லேடிஸா இருந்தா தியாகம் பண்ணியே வாழ்க்கை போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சைடுல இல்ல நீ இவ்வளோ பேச்சு பேசுற, நான் சைட்ல காட்டணும்னு வச்சுக்க உன் பேச்செல்லாம் வீணா போயிடும். இப்போ அப்படி கிடையாதுப்பா, நான் தான் காட்டவா பண்றேன் அந்த வீட்ல. காட்டவா நீ காட்டாம போ, அது பத்தி பிரச்சனை இல்ல. லேடிஸ் வந்து சைட்ல என்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரு, பொண்ணா பிறந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றது, பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது தியாகம் பண்ணிட்டு வருவாங்க. வந்து நான் சொல்லு நீ ஓவரா பேசுன. நீ எப்படி வந்து நீ வந்து இன்டராக்ட் பண்ணாம நீ வந்து ஆரம்பத்திலே கட் பண்ற தெரியுமா? ஆமா, நீ இப்படி அபாண்ட பொய் சொல்லிட்டு தெரியுற. பொய்னாலும் பொய். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் நிறைய சாக்ரிஃபை பண்றோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனுக்காக சாக்ரிஃபை பண்றோம். கல்யாணம் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புருஷ வீட்டுக்காக சாக்ரிஃபை பண்றோம், பிறந்த வீட்டுக்காகவும் சாக்ரிஃபை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குழந்தைங்க போச்சு. எங்க வாழ்க்கையே சாக்ரிஃபைல தான் முடியுதே தவிர நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனா அங்க இருந்து கமெண்ட் பண்ணுவாங்க, பேபிமா நாங்க தான் அதெல்லாம், நீ கிடையவே கிடையாது, உனக்கு எல்லாம் இருக்குது, நீ ஜாலியா தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வெளியில காட்டுறது வந்து எப்பயுமே வந்து ஜாலி அப்படிங்கிறது கிடையாது. நமக்குன்னு ஒரு மனசுக்குள்ள இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம சாக்ரிஃபை தான் பண்றோம். ஓகே, என்ன அமைதியா இருக்கு, என்ன பேசுறது? நான் இப்ப பேசுனேன்னு வச்சுக்க, நீ எப்படியும் போட போறது இல்லை. அதெல்லாம் அமைதியே உன்னோட பேச்சு பொய் அப்படின்றதுக்கு அர்த்தம். பேச்சு பொய். சரி ஓகே, வீடியோ முடி.
சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொண்டு போய் நாளைக்கு போய் கொண்டு போய் காலங்காத்தாலே கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டு சரியா வேலையை பார்ப்போம். இதுக்கப்புறம் எப்போ தேவையோ அப்போ போய் எடுத்துன்னு வந்துப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.